सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाएं ताकि हमारे डेली वीडियोस की नोटिफिकेशन सबसे पहले आप तक पहुंचे। அடுத்ததாக இது வந்து பராஹீனே காத்தியா எழுதினார் இல்லையா, அதற்கு ரத்தாக முனாதரா நடந்தது. அதனுடைய ரூதாத் பஹாவல்பூரில் தேவபந்திகள், இதில் ஹலீல் அஹமத் அம்பேட்வி, மெஹமூதுல் ஹசன் போன்றவர்கள் இருந்தார்கள். மறுபுறம் ஹலீல் அஹமத் அம்பேட்வியுடைய உற்ற நண்பராக இருந்தவர்கள். இந்த அல் பராஹீனுல் காத்தியா இவருடைய பேரில் பிரசுரிக்கப்பட்ட பொழுது இவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள் இதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ரெண்டு பேருக்கும் முனாதரா நடக்குது. அவங்க யாருன்னா மௌலானா அபு அப்துல் ரஹ்மான் குலாம் தஸ்தகீர் குசூரி ஹாஷ்மி நக்ஷ்பந்தி பாருங்க. இது ரஜா அகாடமியில் இருக்குது. இன்னும் பாகிஸ்தான்லேருந்து அது பிரசுரிக்கப்பட்டது, மிகவும் பிரபலமான விஷயம். அடுத்தது அல் ஜாமியத்துல் அஷ்ரஃபியா முபாரக்பூர், அதுலேருந்தும் இது வந்து இந்த கிதாப் ரூதாதே தாரீഖ் முனாசரா பாவல்பூர். அதோட பேர் வந்து தக்தீசுல் வக்கீல் அன் தௌஹீனி ரஷீத் வல் ஹலீல். அந்த முனாதராவில் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், ஹலீல் அஹமத் அம்பேட்வி. அதனால தான் அந்த மதரசா அந்த பாவல்பூரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். குலாம் தஸ்தகீர் குசூரி ரஹமத்துல்லா அலை ஹஜ்ஜுக்கு போன பிறகு இந்த முனாதராவுடைய அனைத்தையும் வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி மக்கா மதீனாவுடைய உலமாக்கள், இதில் வந்து ரஹமத்துல்லா கைரான்வி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய முழு தக்ரீதையும் நான் படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு தஸ்தீக் வந்து ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லா அலை அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஜாமியா நிசாமியாவுடைய பாணியான அல்லாமா அன்வாருல்லா ஃபாரூக்கி ரஹமத்துல்லா அலை அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லா அலையுடைய கலிஃபா மாணவர்கள் அவங்களும் கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம இதில் படிப்போம், இதை பார்ப்போம். முதல்ல அல்லாமா ரஹமத்துல்லா கைரான்வி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய तकरीर பாருங்கள். बिस्मिल्लाहिर रहमान रहीम. बाद हमद और नात के कहता है राजी रहमत रब्बिल मन्नान रहमतुल्लाह इब्न खलीलुर रहमान गुफिर लहुमुल हन्नान कि मुद्दत से बाज़ बातें जनाब मौलवी रशीद अहमद साहब की सुनता था. ஆனால் அந்த அல் பராஹீனுல் காத்தியா வந்து இவர் தான் எழுதினார். ஆனால் பேர் வந்து ஹலீல் அஹமத் அம்பேட்வி பேரில் இருக்குது. அவங்களுடைய அம்ரு அப்படின்னு அதில் இருக்கும், இவருடைய கட்டளையின் பிரகாரம். சரி, இவங்க என்ன சில விஷயங்கள் மௌலவி ரஷீத் அஹமத் அவர்களை பற்றி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். जो मेरे नज़दीक वो अच्छी ना थी, एतबार ना करता था कि उन्होंने ऐसा कहा होगा. அந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதென்றால் அது நல்ல விஷயங்கள் இல்லை, இவர்கள் சொல்லியிருப்பார்களா என்று எனக்கு एतबार இல்லை. और मौलवी अब्दुल समी साहब को जो उनको मेरे से राब्ता शागिर्दी का है, जब तक मक्का मुआज़्ज़मा में नहीं आए थे तहरीरन मना करता रहा. அதாவது மௌலவி அப்துல் சமி ராம்பூரி ரஹமத்துல்லா அலைஹி, அதாவது முதன்மை ஹலிஃபான்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்வாரி சாத்தியா எழுதினாங்களே, அவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை மாணவராகவும் இருக்கிறாங்க. மக்கா முஆzzama வராத வரை நான் வந்து எழுத்துப்பூர்வமாக நான் தடுத்து கொண்டிருந்தேன். और मक्का मुआज़्ज़मा में आने के बाद तकरीबन बहुत ताकीद से बिल मुशाफा मना करता था कि आपस में मुख्तलिफ ना हों. மக்கா முஆzzமா அவங்க வந்த பிறகு நேருக்கு நேராக நான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்காதீங்க அப்படின்னு நான் வந்து தடுத்தேன். और उलमाए मदरसा देवबंद को अपना बड़ा समझो, தேவபந்துடைய மதரசாவுடைய உலமாக்களை உங்களுடைய பெரியவராக நீங்கள் வந்து எண்ணிக்கொள்ளுங்கள். पर वो मिस्कीन कहाँ तक सब्र करता, ஆனால் அந்த மிஸ்கின் எது வரைக்கும் சபர் செய்வார். और मेरा एतबार ना करना कि किस तरह मुमतद रहता कि हज़रात उलमाए मदरसे देवबंद की तहरीर और तकरीर बतरीक़े तवातुर मुझ तक पहुँची कि तमाम अफसोस से कहना पड़ा और चुप रहना खिलाफ दियानत समझा गया. நானும் எப்படி அதன் மீது ஏத்தபார் செய்ய முடியாது, எது வரைக்கும் அது நீண்டு கொண்டு இருக்கும். ஏனென்றால் தேவபந்துடைய மதரசாவுடைய உலமாக்களுடைய தஹரீர் அவங்களுடைய சொற்கள் தவாத்துராக என்னிடத்தில் வந்து கொண்டிருந்தன. அதனால் அஃப்சோஸாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நான் சும்மா இருப்பது இது வந்து தியானத்துக்கு மாற்றமான விஷயமாக இருக்கிறது. सो कहता हूँ कि मैं जनाब मौलवी रशीद को रशीद समझता था. நன்றாக இந்த இபாரத்துடைய இந்த வாக்கியத்தை உன்னிப்பாக பாருங்கள். நான் மௌல்வி ரஷீதை ரஷீத் என்று நினைத்தேன். ரஷீத் என்றால் நேர்வழி பெற்றவர், நேர்வழி காட்டக்கூடியவர்.
நான் அவரை ரஷீத் அப்படின்னு நினைச்சேன், மகர் மேரே குமான் கே खिलाफ कुछ और ही निकले. ஆனால் நான் என்ன நினைச்சேனோ அதற்கு மாற்றமாக அவர் வேற ஆயிட்டார். அப்படின்னா அர்த்தம் ரஷீது கிடையாது, அந்த அர்த்தத்தில் அவர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். जिस तरफ आए उस तरफ ऐसा तासुब बरता कि उसमें उनकी तकरीर और तहरीर देखने से रोमटा खड़ा होता है. ஆனால் எந்த திசையில் வந்தாரோ அந்த இடத்துல அவர் ரொம்ப தாசுப் செஞ்சார். எப்படி தாசுப் செஞ்சார்னா, அவருடைய தஹரீரை பார்த்து, அவருடைய எழுத்துக்கள், அவருடைய தக்ரீரை பார்த்து ரோமங்கள் நின்றுது இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம ரோமெல்லாம் நின்றுது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மோசமான தஹரீர் அவருடையது அப்படின்றார். ஹசரத் நே அவ்வல் கலம் இஸ்பர் உठाया அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையில்லை, ஜமாத் சானியா அது வேணாம், அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. फिर அடுத்ததாக அவங்க சொல்றாங்க, फिर एक फासिक मरदूद को जो अपने को हजरत ईसा के बराबर समझता था और सब अंबिया बनी इसराइल से अपने को अफजल गिनता था और अपने बेटे को दर्जे खुदाई पर पहुंचाता था. ईसा और मूसा और पैगंबर अलैहिमुस्सलाम का क्या जिक्र है. பிறகு ஒரு ஃபாசிக்கான நிராகரிக்கப்பட்டவன், தன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சமமாக நினைக்கக்கூடியவன், அனைத்து பனு இஸ்ரவேல்களுடைய அம்பியாக்களை விட தன்னை சிறந்தவனாக கருதி கொண்டவன், தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய கடவுளுடைய ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியவன், ஈசா மூசா पैगंबर अलैहिस्सलाम அவங்கள பற்றி என்ன விஷயம், और उसके मुरीद तो खुल्लम खुल्ला हज़रत शेख अब्दुल कादिर जीलानी और हज़रत बहाउद्दीन नक्शबंदी और हज़रत शहाबुद्दीन सुहरवर्दी और हज़रत मोइनुद्दीन चिश्ती क़द्दसल्लाहु तआला असरारहुम को, कि जिनके सिलसिलों में लखों खहा सालिहीन और हज़ारहा औलियाए मकबूल रब्बुल आलमीन गुजरे हैं, काफिर और गुमराह बतलाता था. यार मुहीद्दीन अब्दुल कादिर जीलानी, गौसे आज़म, बहाउद्दीन नक्शबंदी, शहाबुद्दीन सुहरवर्दी, மொயினுத்தீன் சிஷ்தி क़द्दसल्लाहु तआला असरारहुम அவர்களையும் அவர்களுடைய சில்சிலாவில் லட்சோப லட்ச சாலிஹீன்கள், ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மக்பூலாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள், அவர்கள் அனைவரையும் காஃபிர் மற்றும் வழி தவறியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். बड़ा भाई इस मरदूद का दुनिया की कमाई के लिए और ही तरीका बरतता था. இந்த மர்தூதுடைய பெரிய சகோதரன் உலகத்தில் சம்பாதிப்பதற்காக வேண்டி வேற தரீக்கா, அதாவது அந்த சிஐடி தனம் விளக்காரனுக்கு சிஐடியாக இருந்தார். யாரை பற்றி சொல்கிறாங்க, गुलाम अहमद कादियानी பற்றி. और दूसरा छोटा भाई उसका इमामुद्दीन नाम चौहड़ों और भंगियों की पैगंबरी का दावा करता था और उनके नज़दीक बड़ा मकबूल पैगंबर है. அவனுடைய இரண்டாவது சிறிய சகோதரன் இமாமுத்தீன் என்பவன் மலத்தை அள்ளக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் நபியாக தாவா செஞ்சிருக்கான். அவர்களிடத்தில் மிகப்பெரிய மக்பூலான நபியாக இருக்கிறான். ஹஜரத் மௌலவி ரஷீத் அஹமத் இஸ் மர்தூத் கு மர்தே சாலேஹ் कहते थे. ஆனால் ரஷீத் அஹமது இந்த மர்தூத், இந்த நிராகரிக்கப்பட்டவனை ஒரு சாலேஹான மனிதன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். और जो उलमा इस मरदूद के हक में कुछ कहते थे, मौलवी रशीद अहमद अपनी हट से नहीं हटते थे. இந்த நிராகரிக்கப்பட்ட இந்த தூக்கி எறியப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவனுடைய ஹக்கில் உலமாக்கள் சொல்வதையெல்லாம் பிடிவாதத்தினால் ரஷீத் அஹமத் கங்கோஹி அதெல்லாம் செவிசாய்க்கவில்லை, பிடிவாதமாக இருந்தார். அவர் कहते थे मर्द सालेह है, என்ன சொன்னார், இவன் ஒரு சாலிஹான மனிதன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் ये खुदा ताला ने उसको झूठा किया. अल्हम्दुलिल्लाह अल्लाह ताला அவனை பொய்யனாக்கினான். और बेटे के हक में जो दावा करता था उसमें बिल्कुल ही झूठा किया. और தன்னுடைய மகனுடைய ஹக்கில் அவன் எதை சொல்லிக் கொண்டிருந்தானோ அதையும் அல்லாஹ் தாலா பொய்யாக நிரூபித்தான். फिर हज़रत मौलवी रशीद अहमद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के नवासी की तरफ मुतवज्जे हुए. பிறகு மௌலவி ரஷீத் அஹமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனார் இமாம் हुसैन அவர்களின் பால் திரும்பினார்கள், தவஜ்ஜோ செஞ்சாங்க, அவங்க போய் திரும்பினார்கள். और उनकी शहादत के बयान को बड़ी शिद्दत से मुहर्रम के दिनों में गो कैसा ही रिवायतें सही से हो मना फरमाया. முஹர்ரம் உடைய நாட்களில் அவர்களுடைய ஷஹாதத்துடைய பயான் செய்வதை மிகவும் கடினமாக, அது சஹீஹான ரிவாயத்தாக இருந்தாலும் சரி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்தார். और हालांकि हज़रत शाह वलीउल्लाह साहब से जनाब मौलाना इसहाक मरहूम तक आदत थी कि आशुरे के दिन बादशाह दिल्ली के पास जाकर रिवायतें सही से बयान हाल शहादत करते थे. ஆனால் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தேலியிலிருந்து
மௌலானா இஸ்ஹாக் மர்ஹூம் வரை அவர்கள் ஆஷுராவுடைய நாளில் தில்லியுடைய அரசரிடத்தில் போய் சஹிஹான ரிவாயத்தை கொண்டு ஷஹாதத் இமாம் हुसैन ஷஹாதத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள், பயான் செய்வார்கள். सो ये सब इन मशाइख किराम व असातिज़े इज़ाम में से हैं, सब उन मशाइख किराम. सो आपके तशद्दुद के मुवाफिक इन मशाइख किराम व असातिज़े इज़ाम का जो हाल है वो ज़ाहिर है. இப்போ இவர்கள் எல்லாம் என்ன சாதாரண மனுஷன் இல்லை, மஷாயிக் மார்கள், பெரிய பெரிய உஸ்தாதுமார்களாக இருந்தார்கள். இப்போ நீங்கள் கடினமாக நடந்து கொண்டதின் காரணத்தினால் இந்த மஷாயிக்மார்கள், இந்த பெரும் பெரும் அசாத்திதாக்கள் அவங்களுடைய நிலைமை என்ன அது தெளிவாக இருக்கிறது. और मेरे नज़दीक अगर रिवायत सहीहा से हाल शहादत का बयान हो तो फ़ायदा से खाली नहीं. ஆனால் என்னிடத்தில் சஹீஹான ரிவாயத்தை கொண்டு ஷஹாதத் இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துடைய பயான் நடந்தால் அதில் நன்மையை விட்டு அது நன்மையான விஷயம்தான். मैंने खुद तजुर्बा किया है कि जब मैं हिंदुस्तान में था और आशुरे के दिन हाल शहादत का बयान करता था, उस मजलिस में कम से कम हो तो 1000 आदमी से ज़्यादा ही होते थे. நானே தஜுர்பா செஞ்சு பார்த்துருக்கேன். நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஆஷுராவுடைய தினத்தில் ஷஹாதத்துடைய சம்பவத்தை பற்றி பயான் செய்யும் பொழுது அந்த மஜ்லிஸில் குறைந்தது 1000 பேராக இருந்திருப்பாங்க, 1000 பேர் அதுக்கு மேலே இருந்திருப்பாங்க. और इस बयान शहादत में ताजियों के बनाने की बुराई और जो रसूम और बिदआत ताजियों के सामने की जाती है उनकी बुराई बयान करता था. இந்த ஷஹாதத்துடைய பயானில் இந்த தாசியா செய்கிறது, முஹர்ரமில் இந்த தவறான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, தாசியா செய்கிறது, அதில் நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள், பிதாத்துகள், தாசியா வச்சு செய்யக்கூடிய பிதாத்துகள், இதெல்லாம் தவறு அப்படின்னு நான் பயான் செய்வேன். और इसमें 3 फायदे थे. இதனால் 3 நன்மைகள். அவ்வல் ये कि मैं 6 घड़ी दिन चढ़े इस वास को शुरू करता था. சூரியன் கொஞ்சம் உச்சநிலைக்கு வந்த பிறகு ஒரு 6 நிமிடம் கழித்து இந்த பயான் நான் ஆரம்பிப்பேன். और दोपहर तक इस मजलिस को मुमतद बनाता था. मदियम वரை இந்த பயான் செய்து கொண்டே இருப்பேன். सो 1000 से ज़्यादा आदमी ताजियों के देखने और रसूम और बिदात के करने से रुके रहते थे. वो 1000 மக்கள், 1000 பேர் அந்த தாசியாவை பார்க்கறது, தவறான பழக்க அந்த ரஸ்ம் ரிவாஜம் சொன்ன பிதாத்துகள் அதை விட்டும் அவர்கள் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். முதல் நன்மை. दूसरे एक इस बस्ती में 60 ताजिये बनते थे. அந்த ஊரில் 6 தாசியாக்கள் செய்வாங்க மக்கள். जिनमें से 2 ஷியோं के और 58 अहले सुन्नत वल जमात के. அதில் 2 ஷியாக்களுடையது, 58 अहले सुन्नत वल जमात உடையது. सो 58 में से 2 ही बरस में 31 कम हो गए. பயான் செய்ததின் காரணத்தினால இந்த 58ல் 31 கம்மி ஆயிடுச்சு. 2 बरस बाद गदर पड़ गया. 2 வருடம் கழித்து முதல் சுதந்திர போர் அது நடந்துச்சு. और हिंदुस्तान गदर पड़ गया और मैं हिंदुस्तान से निकल खड़ा हुआ. நான் இந்தியாவிலேருந்து வெளியேறி விட்டேன். उम्मीद के 1 बरस अगर रहना मेरा और होता, ये 27 जो 58 में से बाकी थे ये भी मौकूफ़ हो जाते. நான் இன்னொரு வருஷம் இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த 27 மிஞ்சி இருந்துச்சு அதுவுமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும், அதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது फ़ायदा. तीसरे ये कि 1000 आदमियों से ऊंचे को बिला वास्ता और हज़ारों मर्द और औरत और बच्चों को बावास्ता इन हज़ारों के बुराई ताजिया की और इन बिदात की मालूम हो जाती थी. 3வது விஷயம்னா அந்த 1000 பேர் வந்தாங்க. அந்த 1000 பேர் அவர்களால் இந்த தாசியான தவறானது அப்படின்னு ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் போய் சென்றிருந்திருக்கும். இதனால் அவர்களும் அந்த தாசியா செய்கிறத விட்டும் தவிர்ந்திருப்பார்கள். அடுத்ததாக சொல்கிறாங்க பாரு, எள்ளி நகையாடுகிறார்கள். என்ன पर शुक्र करता हूँ कि हज़रत रशीद ने हुर्मत बयान शहादत पर कलम उठाया और शहादत के बातिल करने पर लब ना खोली. சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரஷீத் அஹ்மத் ஷஹாதத் அந்த பயான் அது ஹராம் என்பதற்காக வேண்டி தான் அவங்க பேனாவை எடுத்தாங்க. இந்த ஷஹாதத்தே நடக்கலை அப்படின்னு அது பாத்தில் அப்படின்னு அவங்க வாய் திறக்கல, அது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. फिर हज़रत रशीद ने जो नवासे की तरफ तवज्जो की थी उस पर भी इक्तिफा ना करके खुद ज़ाते नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला इख्वानिही व आलिही व अस्हाबी वसल्लम की तरफ तवज्जो की. பிறகு ஹஸரத் ரஷீத் அஹ்மத் கங்கோஹி பேரன் மீது அவர்கள் தவஜ்ஜா செய்தது அதன் மீதே அவர்கள் நிற்கவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாத்தின் பக்கம் அவர்கள் தவஜ்ஜா செய்தார்கள். पहले मौलूद को कन्हैया का जन्माष्टमी ठहराया. முதல்ல மௌலூத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத இது கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணன் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னார். और उसके बयान को हराम बतलाया. அது பயான் செய்கிறது
மௌலூத் செய்கிறது பயான் இது ஹராம் அப்படின்னு சொன்னார். और खड़े होने को गो कोई कैसे ज़ौक़ व शौक़ में हो बहुत बड़ा मुनकर फरमाया. எந்த மெய்மறந்த நிலையில் இருந்தாலும் எழுந்து நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று சலாம் படிக்கிறது மெயின் மறந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் இது வந்து தடுக்கப்பட்ட விஷயம், இது கூடாத விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இஸ் ठहराने बतलाने फरमाने से लखों कहा उलमाए सालिहीन और मशाइख मकबूल रब्बुल आलमीन उनके नज़दीक बड़े नफरती ठहर गए. இந்த இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னதின் காரணத்தினால லட்சக்கணக்கான சாலிஹான உலமாக்கள் ரப்புல் ஆலமீன் இடத்தில் மக்பூலான மஷாயிகுமார்கள் அவர்களிடத்துல அவங்கள பார்த்து வெறுக்கத்தக்க கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். फिर ज़ात नबवी में इस पर भी इक्तिफा ना करके और इम्कान ज़ाती से तजावुज करके 6 खातमुन नबीयीन बिल फेल साबित कर बैठे. இந்த அஸ்ர் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு இது பண்றாங்க சொல்றாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்தில் இதன் மீது அவர்கள் இக்திஃபா செய்யாமல் பெருமானாரை போல இம்கான் அதையும் தாண்டி பில் ஃபேல் ஒரே சமயத்தில் 6 ஹாத்தமுன் நபியின் இருக்கிறார்கள். இது ஹாத்தமுன் நபியின் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாஸா சிஃபத்தே ஹாஸா. 6 சமய பில் ஃபேல் வந்து 6 ஹாத்தமுன் நபியின் அதை சாபித் செய்து விட்டார். அவர் யார் சொல்றா, சாதாரண ஒரு பரேல்வி சொல்லல, இவரால் மதிக்கப்படுகின்ற உலமாக்களால் மதிக்கப்படுகின்ற रहमतुल्लाह கைரான்வி रहमतुल्लाह அலை. और इम्कान ज़ाती के एतबार तो कुछ हद ही ना रही. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத் அவர்களை போல அதில் இம்கான் இருக்கு, அந்த ஏத்தபார்ல எந்த ஒரு இவ்வளவுதான் ஹத் அப்படின்றது கூட இல்லை. और उनका मर्तबा कुछ बड़े भाई से बड़ा ना रहा. அவங்களுடைய ஸ்தானம் உயர்வு தன்னுடைய பெரிய சகோதரனை விட அதிகமாக கொடுக்கல. और बड़ी कोशिश इसमें की कि हजरत का इल्म शैतान लईम के इल्म से कहीं कमतर है. माज़अल्लाह अस्तग़फिरुल्लाह. முயற்சி செய்தார், ரொம்ப முயற்சி செய்தார். எதுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானம் ஷைத்தான் லஈன் லானத்து செய்யப்பட்ட ஷைத்தானுடைய ஞானத்தை விட குறைந்ததாக இருக்கிறது, அதுல முயற்சி செய்தார். और इस अकीदे के खिलाफ कुछ शिर्क फरमाया. பாருங்க, முதல்ல முஸ்லிம்கள் எல்லாம் உலமாக்களை எல்லாத்தையும் முஷ்ரிக் ஷிர்க் அப்படின்னு இந்த கொள்கையை ஷிர்க் முஷ்ரிக் அப்படின்னு சொன்னது யாரு? இந்த தேவபந்திகள், இந்த ரஷீத் அகமது கங்கோய் ஹலீல் அஹமது அம்பேட்டி போன்றவர்கள். என்ன இந்த கொள்கைக்கு மாற்றமாக, அதாவது ஷைத்தானை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானம் குறைவானது, அப்படி இதற்கு மாற்றமாக யார் அகீதா கொள்கிறார்களோ கொள்கை வைக்கிறார்களோ அது ஷிர்கான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டார். फिर इस तवज्जो पर जो ज़ात अक़दस नबवी की तरफ थी इक्तिफा ना किया. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் அவருடைய அந்த கொள்கை இருந்துச்சு, அந்த தவஜ்ஜோ இருந்துச்சு, அதன் மீது அவர் வந்து நின்று விடவில்லை. ज़ात अक़दस इलाही की तरफ भी मुतवज्जे हुए, अल्लाह ताला उड़िए दातिन पक्कमुन तिरमिनार. और जनाब बारी ताला के हक में दावा किया कि अल्लाह का झूठ बोलना मुमतनि बिज़्ज़ात नहीं. अल्लाह ताला दावा என்ன பண்ணாரு? அல்லாஹ் பொய் சொல்வது பித்தாத், இது மும்தனி இல்லை, தடுக்கப்பட்டதில்லை. பித்தாத் அல்லாஹ் பொய் சொல்வது சாத்தியம். बल्कि इम्कान झूठ बोलने को अल्लाह की बड़ी सिफत कमाल की फरमाई. மாறாக அல்லாஹ் பொய் சொல்வது சாத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கமாலியத்தான சிஃபத் என்று சொன்னார். நஊது பில்லாஹி மின் ஹாதிஹில் குராஃபாத். இது வந்து ஒரு பரேல்வி எழுதல, ஆலா ஹஜ்ரத் எழுதல, रहमतुल्लाह கைரான்வி रहमतुल्लाह அலைஹி அவங்க எழுதுறாங்க. मैं तो इन उमूर मस्कुरा को जाहिर और बातिन में बहुत बुरा समझता हूँ. வெளித்தோற்றத்திலும் உள்ளத்திலும் நான் இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை இது ரொம்ப மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். और अपने मुहिब्बीन को मना करता हूँ कि हजरत मौलवी रशीद के और उनके चेले चाटों के ऐसे इर्शादात ना सुने. चेले चाटे அப்படின்னு और उनके शागिर्दों का அப்படின்னு சொல்ல, சேலே சாட்டைன்னா ஒரு மோசமான அவங்க சூழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள். நான் என்னுடைய முஹிப்பீன் என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு தடுக்கிறேன். இதை விட்டு ரஷீத் அகமது கங்கோஹி மற்றும் அவர்களுக்கு தோதுவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எந்த அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காதீங்க. और मैं जानता हूं कि मुझ पर खुल्लम खुल्ला तबर्रा होगा. இதனால எனக்கு தெரியுது என் மீது ரொம்ப வந்து வெளிப்படையா என்னை பத்தி மோசமா பேசப்படும். लेकिन जब जमहूर उलमाए सालिहीन और औलियाए कामिलीन और रसूल रब्बुल आलमीन और जनाब बारी जहां आफरीन इनकी जबान और कलम से ना छूटे तो मुझे क्या शिकायत होगी. बोल रहा है எல்லா சாலிஹான உலமாக்கள்
காமிலான அவுலியாக்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரசூல், ரப்புல் ஆலமீனே இந்த உலகத்தை படைத்த இறைவனே அவங்களுடைய நாவிலிருந்தும் அவங்களுடைய பேனாவிலிருந்தும் அவர்கள் விடுபடவில்லை என்றால், அவர்களை பற்றியும் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்றால், எனக்கு என்ன, யாரை வச்சு நான் என்ன சொல்ல முடியும்? என்னை பற்றி என்ன சொல்ல முடியும்? நானும் ஒரு சாதாரண ஆள் தானே, என்னை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். கஸ்பா கங்கோ मुद्दत हाय दराज तक महल्ले औलिया इकराम सिलसिले चिश्तिया साबरिया का रहा. கங்கோ உடைய அந்த ஊர் இது வந்து ஒரு நீண்ட நாட்களாக அவுலியா இக்ராம் சாபிரியா சிஷ்தியா உடைய சில்சிலா உடைய அவுலியா இக்ராமுடைய அந்த அவுலியா இக்ராமுடைய மஸ்கனாக இருந்தது, அங்கே இருக்கக்கூடியவர்களாக. उनमें से एक नापाक अल्लाह बख्श नामी बाद मरने के खल्क के नज़दीक ऐसी रूह नजिस மூசி மஷூர் हुआ कि सदा कोस तक उसकी ईज़ा से खल्क दड़ती है. அதில் ஒரு அசுத்தமான அல்லாஹ் பக்ஷ் என்று சொல்லப்படக்கூடியவன் அவன் இறந்த பிறகு அந்த படைப்புகள்லாம், அல்லாஹ்வுடைய படைப்புகள்லாம் இந்த நஜிஸான ரூஹ் எல்லாருக்கும் தக்லீஃப் கொடுக்கக்கூடிய, ஈதா கொடுக்கக்கூடிய ரூஹாக அவன் பிரபலமானான். எப்படி என்றால் அதனுடைய ஈதாவால் மக்லூக் அந்த படைப்புகள் எல்லாம் ரொம்ப தூரம் வரைக்கும் அது பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் இருந்துச்சு. क्या इस रूह नजिस के सबब इन अवलिया को जो बकसरत हुए बुरा कह सकता? இந்த அசுத்தமான ஆத்மாவின் காரணத்தினால் இந்த இடத்தில் அதிகமாக அவுலியாக்கள் வாழ்ந்தார்கள், பிறந்தார்கள், அதனால அவங்கள வந்து தப்பா பேச முடியுமா? हाशा व कल्ला, நிச்சயமாக கிடையாது. वो तो अपनी जिंदगी जहल के सबब बड़ा एतबार न रखता था. அந்த அசுத்தமான ஆத்மா, அந்த அல்லாஹ் பக்ஷ் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஜிஹாலத்தின் சபபால் அவனுடைய எந்த ஏத்தபாரும் நம்பிக்கையும் இல்லை அவன் மீது. खौफ यह है कि अगर कोई बड़ा एतबार वाला, तो பாருங்க, खौफ यह है कि अगर कोई बड़ा एतबार वाला हजरत गंगोह में निकल खड़ा हुआ तो उससे कितना खौफ होगा. கங்கோஹை சார்ந்த மக்கள்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் யாராவது அப்படி ஒருத்தர் வெளிப்பட்டு விட்டால் அதனால் எத்தனை மக்களுக்கு எவ்வளோ வந்து பயம் ஏற்படும், அவனால் எத்தனை பேர் வழிகட்டு போவாங்க அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. और जैसा कि मिशकातुल मसाबिह में किताबुल इमारा में हज़रत अबू हुरैरा से रिवायत है, नऊज़ बिल्लाहि मिन रासी सबईन व इमारति सिबियान. मैं भी அதாவது என்ன சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஷ்காத்தில் வருது. அந்த காலத்துலலாம் மிஷ்காத்து கொடுத்தாலே போதும். இப்போ தான் வந்து புகாரி என்ன அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் மிஷ்காத் சொன்னாலே எல்லாம் ஏற்றுக்குவாங்க. அப்போது நான் 70 ஆரம்ப காலம், 70 ஹிஜ்ரியுடைய ஆரம்ப காலத்தில் மற்றும் சிறுவர்களுடைய ஆட்சியிலிருந்து அல்லாஹ்வின் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஹதீஸ். மைபி ஜமானே கே ஹாலாத், அந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மைபி ஜமானே கே ஹாலாத் और हज़रत रशीद और उनके चेले चाटों की तकरीर और तहरीर से पनाह मांगता हूँ. நானும் இந்த காலத்துடைய ஹாலாத்துகள், சம்பவங்கள் மற்றும் ரஷீத் அஹமத் கங்கோஹி, அல்லாஹ் அக்பர், பாருங்கள், ரஷீத் அஹமத் கங்கோஹி அவர்களுடைய அவங்கள கூஜா தூக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுகள், அவங்களுடைய தக்ரீர், அவங்களுடைய தஹரீர், அதிலிருந்தும் அல்லாஹ்வின் பாதுகாவல் தேடுகிறேன். जो इस मुकदमा में वो कुछ मेरे ऊपर तहरीर करेंगे 3 सबब से उसके जवाब की तरफ इल्तफात ना करूँगा. இந்த விஷயம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதை பற்றி என்ன குற்றம் சாட்டி எது எழுதினாலும் 3 விஷயங்களுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு பதில் சொல்ல நான் வந்து அதை பொருட்டாக எடுக்க மாட்டேன். ஒன்று, एक शिद्दत का ज़ूफ़ है और मुझमें ताकत इन चीज़ों की तरफ तवज्जो की ही नहीं. அதாவது ஷித்தத், கடினத்துக்கு என்ன இருக்குது, கடினத்தில் என்ன இருக்குது, பலவீனம் இருக்குது. என்னிடத்தில் இந்த விஷயங்களுக்கு, இந்த விஷயம் பால் திரும்புவது, இந்த விஷயம் தவஜ்ஜு செய்கிறதுல அதில் எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரெண்டாவது, दूसरी ये कि इस अमर में तवज्जो मसलियत ज़माने की बिल्कुल खिलाफ है. இந்த விஷயங்கள்லாம் வந்து தவஜ்ஜு செய்கிறது இந்த காலத்துடைய காலகட்டத்து மஸ்லியத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. மூன்றாவது, ये कि और बहुत अल्लाह के बंदे उनके मुकाबले में खड़े हैं. அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. बाकी रही और 2 बात, ये कि फरमाते हैं बमूजिब ख्वाब किसी शख्स के कि उलमाए देवबंद के उलमाए हरमैन से अफजल हैं ना. இன்னும் 2 விஷயம் பேசணும். ஒன்றுன்னா, फरमाते हैं யாரோ ஒரு மனிதன் கனவு கண்டார், சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சாலியான மனிதன் கனவு கண்டார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருதுவில் பேசினாங்க. உருது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கப்பட்டது. என்ன சொன்னாங்க, உலமா தேவபந்தோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டதன் காரணத்தில், எப்போதும் தொடர்பு ஏற்பட்டு அப்போலேருந்து இந்த கலாம் ஆகை, கலாம் ஆகையா அப்படின்னு வரணும், கலாம் ஆகை உருது கற்றுக்கிறவங்க. சரி, அது யாரோ ஒரு மனிதன் சொன்னதாக உலமா தேவபந்த். அதனால் அதை சொல்லி என்ன சொல்கிறாங்க, இந்த உலமா தேவபந்துடைய உலமாக்கள் ஹரமைனுடைய உலமாக்களை விட சிறந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அதான் ஹரமைனுடைய உலமாக்கள் அந்த சமயத்தில் யார்? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள், இப்போ இருக்கக்கூடிய வஹாபிகள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். छोटा मुंह बड़ी बात. शेख अब्दुल रहमान सिराज ने 20 बरस मनसब इफ्ता पर क़याम किया. எல்லாமே ஃபுல்லாக ரத்து பண்ணுறாங்க பாருங்க. ஷேக் அப்துல் ரஹ்மான் சிராஜ் 20 வருஷம் வரைக்கும் அவங்க ஃபத்வா கொடுத்துட்டு இருந்தாங்க. इस 20 बरस में सगीर और कबीर मुवाफिक मुखालिफ उनकी दियानत के कायल हैं. இந்த 20 வருஷத்துல சின்ன சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவருக்கு தோதுவானவராக இருந்தாலும் அவருக்கு எதிரானவராக இருந்தாலும் எல்லாமே அவர் தீன்தார், அவர் மார்க்க பற்றுள்ளவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. उनसे पहले सैयद अब्दुल्ला मुरगनी जो मुफ्ती थे उनकी दियानत अमानत भी ज़रबुल मिस्ल है. இவர்களுக்கு முன்பாக அப்துல்லா முருகனி அவங்களும் முஃப்தியாக இருந்தார்கள். அவர்களுடைய மார்க்கப்பற்று அமானிதமாக இருக்கக்கூடியது, இதுவும் வந்து ஒரு ஒரு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருந்தது. और अक्सर उलमाए सालिहीन यहाँ मौजूद हैं. இங்கே அதிகமாக சாலிஹான உலமாக்கள் இங்கே இருக்கிறாங்க ஹரமைன் ஷரீஃபைன்ல. गो बाज गैर सालिहीन भी यहाँ मौजूद हैं. சில சாலிஹ் அல்லாத சிலர் இருந்தாலும் சரியே, பாஸ் की खता से अक्सर के हक में बदगुमान होना शान मुस्लिम की नहीं. சிலர் தவறு செய்ததனால அக்சர் அதிகமானவர்கள் அக்சராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி தவறாக நினைப்பது இது வந்து முஸ்லிமுடைய ஷான் கிடையாது. दूसरे एक फरमाते हैं मस्जिद हराम में एक आलिम नाबीना से मौलूद का हाल पूछा गया. இதில் வருது அல் பராஹினுல் காத்தியால. ரெண்டாவது அவங்க சொல்கிறாங்க, மஸ்ஜித் ஹராமில் ஒரு கண் பார்வையற்ற ஆலிம் அவரிடத்துல மீலாத பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. உன்னோனே கஹா பிதாத் ஹராம். அவர் என்ன பதில் சொன்னார், இது பிதாத் ஹராம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஷாயத் वो नाबीना मौलवी मोहम्मद अंसारी सहारनपुरी होंगे दो तकिया से नाम उनका नहीं लिया. அந்த கண் பார்வையற்றவர் யாருன்னா மௌலவி முகமது அன்சாரி சஹாரன்புரி. அவர் பயந்துட்டு அவருடைய பேர் எடுக்கல, இவங்க பயந்துட்டு அவங்களுடைய பேர் எடுக்கல. உनको मक्का का हर सगीर और कबीर अहले इल्म से बुरा कहता है. அவர் எப்படிப்பட்டவர்னா பெரிய உலமாக இருந்தாலும் சரி சிறிய ஆலிமாக இருந்தாலும் சரி எல்லாமே இவர் மோசமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. या और कोई ऐसा अंधा अकल और बीनाई का होगा. அதாவது கண் பார்வையற்றன்னா அவனுடைய அறிவு பார்க்காத ஹக்கை பார்க்க முடியாத அந்த அறிவு, அப்படிப்பட்டவர் கண் பார்வையற்றவராக யாராவது இருப்பார், அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. सुबहानल्लाह. ख्वाब एक शख्स मजहूल से देवबंद के उलमाए हरमैन के उलमा से अफजल ठहरें और एक बीनाई के अंधे के कहने से जो हकीकत में वो अक्ल का भी अंधा है मौलूद बिदअत और हराम ठहर जाए. சொல்கிறாங்க, சுப்ஹானல்லா. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு மனிதனுடைய கனவின் மூலமாக தேவபந்துடைய உலமாக்கள் ஹரமைனுடைய உலமாக்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண் பார்வையற்றவர் அவர் சொன்னதுனால உண்மையிலேயே அவருடைய மங்கி போயிருக்கு, அவருடைய அக்கல் அவருடைய அறிவு மங்கி போயிருக்கு. அப்படிப்பட்டவர் அவருடைய கூற்றின் பிரகாரம் மௌலூத் பிதாத் மற்றும் ஹராம் என்று ஹராம் ஆகிவிடுமா, மௌலூத் பிதத் ஆகிடுமா, மௌலூத் ஹராம் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் பர் முஜே ஏக் நக்கல் யாத் ஆயி. ஏன்னா அந்த பராயினே காத்தியால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கு டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இஸ் பர் முஜே ஏக் நக்கல் யாத் ஆயி. ஒரு நக்கல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. कि मदारी फ़कीरों में कि अक्सर उनमें से रिंद व बद मज़हब होते हैं. மதாரி மக்கன்பூரில் இருக்கக்கூடிய அந்த மதாரி அந்த ஃபக்கீரில் அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய காலகட்டத்தில் நம்ம இப்போ இல்லை அவங்க காலத்தில் அதில் நிறைய பேர் என்ன இருப்பாங்க, குடிகாரர்கள் துர்மார்க்கவாதியார்கள் இருப்பாங்க. கோ ஷாஸ் நாதிர் பாஸ் உன்மே से अच्छे भी हूँ. ரொம்ப குறைவாக அதில் சில பேர் நல்லவர்களாக இருந்தாலும். एक अपने मुरीद को कहता था कि बात कुछ खिदमत के तुझे एक नुक्ता फ़कीरी का बताऊंगा. ஒருவர் வந்து தன்னுடைய முரீதுக்கு சொல்லிட்டு இருந்தார், நீ என்ன ஹித்மத் செஞ்சா சில காலம் வரைக்கும் எனக்கு ஹித்மத் செஞ்ச பிறகு உனக்கு ஒரு
பாயிண்ட், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உனக்கு ஒரு சொல்லுவேன், பாயிண்டான ஒரு விஷயத்தை சொல்லுவேன். बाद चंद मुद्दत के उसने खिदमत करके जो नुक्ता पूछा, சில காலம் அவர் खिदमत செஞ்சார். அந்த முரீத் खिदमत செஞ்சுட்டு அது அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, कहा कि मौला मोहम्मद मदार तीनों के अव्वल में मीम है और इसमें इशारा है कि तीनों का दर्जा एक ही है. தஷப்பா, அதாவது ஒப்பீடு செய்கிறார் இருப்பாங்க, நல்லா அற்புதமான ஒப்பீடு செய்கிறார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், மௌலா அல்லாஹ் சொல்கிறது, முஹம்மத் மதார், மதார் ஷா பாபா, இதுக்கு முதல் எழுத்து என்ன மீம். அதனால் இதில் என்ன இஷாரா இருக்குன்னா, இந்த மூன்று பேருடைய தர்ஜா ஒன்று தான். மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லா. दूसरा नक्ता तुझे बाद और कुछ खिदमत के बताऊंगा. இன்னொரு பாயிண்டான விஷயம், கொஞ்ச நாள் நீ खिदमत செஞ்சா அதை நான் உனக்கு சொல்லுவேன். बाद गुजरने मुद्दत और गुजर करने खिदमत के जो वो दूसरा नुक्ता पूछा तो कहा कि मक्का मदीना मखनपुर तीनों के अव्वल में मीम है. ரெண்டாவது அந்த நுக்தா சொல்லுங்க ஹஸ்ரத், பாயிண்டான விஷயம் சொல்லணும்னா அவங்க என்ன சொல்றாரு, மக்கா மதீனா மखनपुर, இந்த மூன்றுலையும் முதல் வேர்டு மீம். और इसमें इशारा है कि तीनों आपस में बराबर हैं. இதில் என்ன தெரியுது, இந்த மக்கா மதீனா மखनपुर மூணு எல்லாமே சரிசமமானது. इस रिंद ने मक्का मदीना को मखनपुर के बराबर बतलाया था. இந்த குடிகாரன் மோசமானவன் மக்கா மதீனாவை மखनपुरக்கு சமமாக அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க இது தேவபந்த்க்கு அப்புறம் ஹஜரத் முரஜ்ஜிஹ் ने ஃபஹ்வாயே ஹர் கே ஆமத் பரா மசீத் கர்து, ஒரு மசல் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலும் அதில் இன்னும் அதிகப்படுத்தினாங்க, வரக்கூடியவன் இன்னும் அதிகம் பண்ணிகிட்டே போனால். தேவபந்த்க்கு மக்கா மதீனா தோனோ से अफजल ठहरा दिया. என்ன பண்ணுறாரு, தேவபந்தை எதோட தொடர்புப்படுத்துகிறாங்க, அந்த மதாரி உடைய இதோட தொடர்புப்படுத்துகிறாங்க. தேவபந்த் இவர் எழுதக்கூடியவர், யார் எழுதுனா, ரஷீத் அகமது கங்கோய், खलील अहमद अम्बेटी. தேவபந்தை மக்கா மதீனா இதை விட இந்த ரெண்டையும் விட சிறந்ததாக அவர் சொல்லிவிட்டார். क्यों ना हो शाबाश ईकार अस्तु आयद व मर्दा चुनी कुनंद. और ये दौर मसला. दूसरी बात यह है कि बराइन कातिया में अनवार सातिया के जवाब में कोई फ़िक्रा ना होगा कि उसके मुसन्निफ को सराहतन कलिमात फहश से याद ना करते हों. बराइन कातियाल இது அன்வாரே சாத்தியாவுக்கு பதிலாக எழுதப்பட்ட கிதாப். அதில் மோசமான கலிமாக்களை, இந்த அதாவது அன்வாரே சாத்தியாவுடைய முசன்னிஃபை மோசமான கலிமா கொண்டு அவரை வர்ணிக்காத எந்த ஒரு வேர்டும் இருக்காது. அவ்வளோ மோசமான ஃபிக்ராவை கொண்டு, அவர் மோசமான சொற்களை கொண்டு அவர்களை வர்ணிக்கிறார்கள். இஸ்பர் முஜே தூசரி நக்கல் யாதாய். இதில் இன்னொரு நக்கல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது कि जामिया मस्जिद के शहदे कि रिंदी और गाली गलोज बकने में मशहूर हैं. ஜாமியா மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மோசமான அவர்கள் குடிகாரர்கள், அது மட்டும் இல்லை மோசமாக தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது அவங்க பிரபலியமாக இருந்தாங்க. उनमें से एक की बैत का जो मैंने हाल सुना तो मालूम हुआ कि उसके मुर्शिद ने वक्त बैत लेने के ये कहा था कि सुन ले जुआ खेलियो गाली गलोज बकियो पर काफ लाम से रुकियो. இப்போ அவர்களில் ஒருத்தர் எனக்கு தெரிய வந்துச்சு, ஒருத்தர் பையத் ஆனார் அவருடைய முர்ஷித் அவரிடத்துல. அப்போ அந்த சமயத்தில் பையத் வாங்கும்போது அவர் என்ன சொன்னார், நீ சூதாடலாம், கெட்ட வார்த்தைகளை பேசலாம், ஆனால் காஃப்லாம் அப்படின்னு சொல்கிறத விட்டு நீ தவிர்த்து கொள்ள வேண்டும். सुनकर के ये मजमून मेरी समझ में ना आया. ये कहते எனக்கு புரியல. मैंने उनके एक मोतबर से पूछा कि इस कौल के क्या माने हैं. அதில் ஒருத்தர் மோத்தபரான ஒரு மனிதன் இடத்துல இது காஃப்லாம்லேருந்து தவிர்த்து கொள்ள அப்படின்னு சொல்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். कहा काफ से मुराद किसी को काफिर कहना और लाम से लानत करना. காஃப்லாம் அப்படின்னா காஃபிர்னா யாரையாவது காஃபிர் அப்படின்னு சொல்கிறது, லாம்னா அவரை லானத்து செய்கிறது. இது மட்டும் செய்யாத, யாரும் காஃபிர்னு சொல்லாத, லானத்தும் செய்யாத அப்படின்ட்டு. सुबहान अल्लाह. जामिया मस्जिद के शोहदे काफिर कहने और लानती कहने को ऐसा बुरा समझे और बराहीन कातिया के मुसन्निफ अनवार सातिया के मुसन्निफ को मुशरिक और काफिर बतला दे. சொல்கிறார் சுபஹான் அல்லா, அந்த ஜாமியா மஸ்ஜிதில் இருக்க மோசமானவர்கள் அவர்கள் யாரையும் காஃபிர்னு சொல்கிறதும் யாரையும் லானத்து செய்கிறதும் அதை ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க. ஆனால் பராயின காத்தியாவுடைய முசன்னிஃப் அன்வாரே சாத்தியா உன்னிலே முதன்மை ஹலீஃபா ஹாஜி இம்தாதுல்லா அப்துல் சமீர் ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அந்த முசன்னிஃபை முஷ்ரிக் மற்றும் காஃபிர் என்று சொல்லிவிட்டார்கள்.
இப்போ இங்கே வந்து ஆலாதத்தே வரல. நல்லா யோசிங்க. ஆலாதத் தான் வந்து எல்லாத்தையும் காஃபிர் சொன்னாங்க அப்படின்னு தவறான ஒரு கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இது யார் சொல்கிறா? ரஹமத்துல்லா கைரானவி ரஹமத்துல்லா அலை. பாஸ் ஜகா பாஸ் चीज़ों में मशहूर हैं. சில இடங்கள் சில விஷயங்கள் மிகவும் பிரபலமாக இருக்குது. जैसे मेरी बस्ती कैराना और नानोता जिसके रहने वाले मौलवी कासिम और मौलवी याकिम वगैरह थे, நுஹூசத் में मशहूर है. என்னுடைய ஊர் கைரானா மற்றும் நானோத்வா. இந்த நானோத்வாவில் தான் யார்? மௌலவி காசிம் நானோத்வி. அதே மாதிரி யாக்கூப் மௌலவி யாக்கூப் அவர் வந்து தாருல் தேவபந்துடைய சதர் முதரிஸ். அவர் இது வந்து இந்த ரெண்டு ஊரும் வந்து இது வந்து ரொம்ப தரித்திரம் இதில் வந்து பிரபலமாக இருக்குது. அவாம் சுபக்கு உன்கா நாம் பி நஹீ லேத்தே. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஊரோட பேரும் வந்து அவாம்கள் வந்து வாயில் எடுக்க மாட்டாங்க. கைரானாக்கு बैरियों वाला शहर और नानोता को फूटा शहर कहते हैं. கைரானாவை விரோதிகளின் ஊர் மற்றும் நானோத்தாவை ஒற்றுமை இல்லாத ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூட்டா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேருன்னு சொல்ல மாட்டாங்க. और कुर्सी और कांदला और अम्बेट जो हमुक में मशहूर हैं और उन बस्ती के अहाली में कुछ ना कुछ तासुर होते हैं. இதே மாதிரி குர்சி என்ற இடம், காந்தேலி இலியாஸ் காந்தேலி இருக்கார். அதே மாதிரி அம்பேட் ஹலீல் அஹமத் அம்பேட்வி இருக்கார் இல்லையா, அது வந்து ஹுமுக் இதில் வந்து பிரபலமாக இருக்குது. ஹுனா ஹிமாக்கத்துலேருந்து ஹுமுக் அறிவு மடமைத்தனம். அவர் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களில் அந்த ஊரை சார்ந்தவர்கள் இடத்துல அந்த அறிவு கட்டத்தனம் எல்லாமே கொஞ்சம் தாசிர் இருக்கும். मेरी बस्ती की तासीर मेरे में ये हुई कि ऐसा ज़माने நுஹூசத் देखा. நான் என்னுடைய ஊருடைய தாசீர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தரித்திரமான காலத்தை நான் பார்த்தேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமாக சொல்கிறது, அல்லாஹ்வை பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி தரித்திரமான இந்த காலத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் தாலா மௌலவி खलील अहमद को उनकी बस्ती के खवास से बचावे. அல்லாஹ் தாலா खलील अहमदக்கு அவங்களுடைய ஊருடைய அந்த खासियत இருக்கு இல்லையா அதில் வந்து பாதுகாக்க வேண்டும். और हज़रत मौलवी गुलाम दस्तगीर साहब को उनके रद्द में जज़ाए खैर अता फरमाए. गुलाम दस्तगीर साहब मौलवी அவங்களுக்கு இவர்களுடைய ரத்து செஞ்சாங்க இல்லையா, அதனால் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும், நல்ல அற்புதமான நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மக்காவுடைய முஃப்திமார்கள், மக்கா மதீனாவுடைய முஃப்திமார்கள் தக்ரீர் செய்தார்கள் இல்லையா, அதில் சில முஃப்திமார்களுடைய சில சொற்களையும் சொல்ல விரும்புகின்றேன். இவர்களை பற்றி அவர்கள் என்ன எண்ணம் கொண்டிருந்தார்கள் அப்படின்றத இதை சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஹனஃபியாவுடைய முஃப்தி ஆன முகமது சாலிஹ் கமால் ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய தக்ரீதில் வரக்கூடிய சில வார்த்தைகள். வஹுக்மு சாஹிபில் பராஹீன் மஅல் முஅய்யிதீன் வல் முகர்ரிதீன் ஹுக்முல் முத்தஸந்திகீன் பியகீன். அதாவது பராஹீனை எழுதக்கூடியவர் சாஹிப் பராஹீன், அதை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, அதை யாரெல்லாம் தக்ரீர் செய்தார்களோ அவங்களுடைய ஹுக்கும் என்னவென்றால் ஜிந்திகீன் அவர்களுடைய ஹுக்கும் நிச்சயமாக கமா சர்ரஹத் பிஹி குதுபுல் ஃபுகஹா வல் முஹத்திஸீன். இதைத்தான் தெளிவாக ஃபுகஹாக்களுடைய கிதாபுகளும் முஹத்திஸீன்களும் சொல்லியிருக்கிறாங்க. முஹத்திஸீன்களுடைய கிதாபுகளும் இதுதான் சொல்லியிருக்காங்க. நஊது பில்லாஹ் மிம்மா யூஜிபுல் ஹிஸியா வன் நதாமதா வயூரித்துல் ஹஸ்ரதா வசிவாதல் வஜ்ஹி ஃபி அர்வாத்தில் கியாமா. அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் மறுமை நாளில் கியாமத் நாளில் வெட்கம், தலைகுனிவு மற்றும் கைசேதம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, முகம் கருத்து அதை விட்டும் கியாமத் நாளில் இதை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஸஹு ரப்பி அம் மகாலத்தி காதிபத்தின் கஃபூரின் பிமா சம்மா பராஹீனா காத்தியா. என்னுடைய இறைவனை தூய்மைப்படுத்துகிறேன், பொய்யன் நன்றி கெட்டவனுடைய மகாலா, தன்னுடைய மகாலாவுடைய பேர் பராஹீனே காத்தியா என்று வைத்தார். ஒமா ஹுக்முஹு ஃபீ தா சிவா தரபதி இம்ரைன் பிசைஃபின் லஹு ஃபில் ஹக்கி அன்வார் சாத்திஹா யுபாயிது மின்ஹா ராசுஹு அம் மகானிஹி வத்தபகா லி அஹ்லி ஸைகி வல் ஜஹ்லி காமிஆ. என்ன சொல்றாங்க? இதோடைய சட்டம் என்னவென்றால் அவனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும், தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இப்படி எழுதியிருக்கார் இல்லையா, அவருடைய தலையை துண்டிக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியில் என்ன இருக்கும்? அவருடைய தலையை துண்டிக்கப்பட்டிருக்கும். எதனால என்ன இருக்கும்? வழிகெட்டவர்கள்,
ஜாஹில்களுக்கு ஒரு பிடிப்பினையாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்காரு. முகமது சாலிஹ் கமால் முஃப்தியே ஹனஃபியா அவங்க சொல்லியிருக்காங்க. முஃப்தியே ஷாஃபியா அவங்க முகமது சயீத் பாபசீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்கெல்லாம் வந்து ஹுசாமுல் ஹர்மைன்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தக்ரீத் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹுசாமுல் ஹர்மைனுக்கு மிகவும் முன்னதான இந்த கிதாப். ஹுசாமுல் ஹர்மைன் இன்னும் வரவே இல்லை, அதுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த கிதாபுக்கு இவங்க தக்ரீஸ் கொடுக்குறாங்க. அம்மா சாஹிபுல் பராஹீன் வல் முஅய்யிதீன லஹு ஃபஹும் அஷ்பஹு பிஷ்ஷயாத்தீன். இவர்கள் அதாவது சாஹிபே பராஹீன் மற்றும் அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஷயாத்தீன் ஷைத்தான்களுக்கு ஒப்பானவர்கள், மிகவும் ஒப்பானவர்கள். அஹ்லு ஸைகி வஸ்ஸிந்திகா, அது மட்டுமல்ல இவர்கள் வழிகட்டவர்கள், துர்மார்க்கவாதிகள், ஜிந்தியக்குகள். இல்லம் யகூனு குஃபாரம் பியகீன், அவர்கள் நிச்சயமாக காஃபிர் இல்லை என்றாலும் இவர்கள் யாரு, ஜிந்தியக் என்று சொல்லப்படுகிறது, இவர்கள் வழி தவறியவர்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, அடுத்ததாக இவங்க ஹம்பலி, மக்கா முஅzzமால ஹம்பலியுடைய முஃப்தி அவங்க ஹல்ஃப் இப்னு இப்ராஹிம் அவங்க சொல்றது பாருங்க. வைன்ன மன் நஸப லித்தாத்தில் உலியத்தில் முகத்தஸா அல் இத்திஸாஃப் பில் கித்ப் ஃபகத் அக்தா வகாலஃப் அல் இஜ்மா வத்தஸஃபா பில் குஃப்ர் இல்லம் யதுப் வயர்ஜி அம் மகாலத்திஹி. யார் உயர்ந்த தாத்தான தூய்மையான தாத்தான அல்லாஹ்வுடைய தாத்தோடு கிதுபை தொடர்பு படுத்தினானோ அவன் தவறில் இருக்கிறான், இஜ்மாவுக்கு முகாலிஃபாக இருக்கிறான், குஃப்ரோடு சேர்ந்து விட்டான். இவன் தோபா செய்யவில்லை என்றால், தன்னுடைய மக்காலாவிலிருந்து இவர் ரஜாத் செய்யவில்லை என்றால், அதை விட்டு திரும்பவில்லை என்றால் இவர் குஃப்ரோடு முத்தஸிஃப் ஆகிவிட்டார் என்று இவர் ஃபத்வா கொடுக்குறாங்க. அடுத்ததாக மதீனா முனவரால அந்த முதரிசாக இருக்கக்கூடிய முகமது அலி இப்னு ஸாஹிர் அஸ்-சய்யித் அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா மா நக்லஹு ஷேக் ராத் அன் சாஹிபில் பராஹீன் வ அனில் முஅய்யிதீன் லஹுல் ஃபிஸ்கா பைன்னஹு குஃப்ருன் ஸராஹும் வ ஸிந்திகா. இது வந்து தெளிவான குஃப்ர் அப்படின்னு சொல்றாங்க சாஹிப் பராஹீன் அவங்களுடைய, அது மட்டும் இல்ல ஜந்தகா அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக இவர்களை பற்றி இந்த மக்கா மதீனாவுடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. கடைசியில நாம இந்த ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லா அலை அவங்களும் இதை தஸ்தீக் செஞ்சிருக்காங்க. யாரு, இவர்களுடைய ஷேखाன ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லா அலை அவங்க தஸ்தீக் செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாருடைய பேரும் சொல்லாதீங்க, பேர் எழுத வேணாம், மாறாக உங்களுடைய என்ன கொள்கை அது எழுதுங்க, அது எழுதி நான் வந்து தஸ்தீக் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இவங்க யாரு, இவங்க எழுதுறாங்க குலாம் தஸ்தகீர் குசூரி ரஹ்மத்துல்லா அலை அவங்க எழுதுறாங்க. அதில் சில விஷயங்கள், அந்த ஒரு விஷயம் என்ன இருக்குது, அதே இந்த இம்கானிக் இது பற்றியும் எழுதுறாங்க. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பேசுவோம். மூன்றாவது விஷயம் சொல்லும்போது ஷைத்தானே லஈன் कि वुसअते इल्म और इहाते ज़मीन को नुसूस क़तइया से साबित जानना. லானத்து செய்யப்பட்ட ஷைத்தான் அவனுடைய இல்முடைய விசாலத்தை, நாலேஜுடைய விசாலத்தை மற்றும் பூமியை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த இல்மு சூழ்ந்து கொண்டிருக்கு, அதை வந்து கதஇயான நுசூஸில் இருந்து சாபித்தாக இருக்கிறது அப்படின்னு நினைப்பது. और आलिमे उलूमिल अव्वलीन वल आखिरीन सल्लल्लाहु ताला अलैहि वसल्लम व इतरतिही आलिही व इतरतिही अजमाइन की वुसअत इल्म को बिला दलील महज क़यास फासिदा से साबित कहना. இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பராஹின் காத்தியால. அதாவது அவ்வலீன் ஆஹ்ரீனுடைய இல்மு, முன்னோர்கள் பின்னோர்களுடைய இல்மை எல்லாம் அறியக்கூடிய சர்க்காரி மதீனா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியின் விசாலத்தை பற்றி சொல்லுவதென்றால், இது வந்து இதில் தலீலே இல்லை, வெறும் வந்து ஃபாசிதான கியாஸ் அப்படின்னு சாபித் செஞ்சு அவர் உஸ்கு ஷிர்க் சே தாபிர் கர்னா. அப்படி யாராவது சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்மு அப்படி சொன்னா இது வந்து ஃபாசித் கியாஸ், இதுல வந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடியவர்கள் இது வந்து ஷிர்க் அப்படின்னு அதோட தொடர்பு படுத்தி और आपकी इल्म शरीफ को माज़ल्ला शैतान के इल्म से कम लिख देना ये आपकी सख्त तौहीन है. அவர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான கல்வி ஞானத்தை ஷைத்தானுடைய ஞானத்தை விட குறைவாக எழுதுவது இது அவர்களுடைய மிகப்பெரிய அவகண்ணியமாகும், பெருமானாரை அவகண்ணியப்படுத்துவதாகும். क्योंकि शरअन साबित है कि आ हजरत अलैहिस्सलातु वस्सलाम अअलमु मखलूकात हैं. ஷரியத்தில் சாபித்தாக இருக்கிறது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் படைப்புகளிலே எல்லா படைப்புகளை விட அதிகமான இல்மு கொண்டவர்கள், அதிகமான இல்மு உடையவர்கள் என்று இது சாபித்தாக இருக்கிறது அப்படின்னு அது எழுதுறாரு. அடுத்ததாக மஜ்லிஸ் மௌலூத், ஏன்னா மீலாத் இதுதான் சொல்லணும் மெயினா,
உலமாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மீலாதுக்கு எவ்வளோ பற்றி எதிரானவர்கள் அப்படின்னு அந்த அன்வாரி சாத்தியாவையும் சொல்லியிருந்தோம். இந்த இதுலையும் மஜ்லிஸே மௌலூ ஷரீஃப் முரப்பஜா அரபோ அஜம்கு கனையா கே ஜனம் से मुशाबिहत देनी. அரபுலையும் அஜம்லையும் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மீலாதுடைய மஜ்லிஸ் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட முஷாபஹத் கொடுத்து और बिदाते सैया व हराम कहना இது வந்து बिदाते सैया தவறான बिदात கெட்ட बिदात மற்றும் ஹராம் என்று சொல்வது. और इस मजलिस के क़याम को जो बनज़रे ताज़ीम ज़िक्र खैर व रियायत अदब के मुस्तहसन जाना गया है हराम बल्कि शिर्क व कुफ्र लिख देना. இந்த மஜ்லிஸில் எழுந்து நின்று அதாவது தாதீமாக நல்ல திக்ருக்கு தாதீம் செய்யும் விதமாக அதபை மல்ஹூஸ் வைத்து நான் எழுந்து நிற்பது இது வந்து நல்ல விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து ஹராம் மாறாக ஷிர்க் குஃப்ர் என்று எழுதுவது இதெல்லாம் ஹராம் ஷிர்க் குஃப்ர் அப்படின்னு எழுதுறது. और फातिहा अरवाह औलिया व सुलहा व साइरी मोमिनीन को ब्राह्मणों के श्लोक पढ़ने के मुशाबह कहना. பாருங்க இன்னைக்கு இந்த போலி தௌஹீத்வாதிகள் எதை சொல்கிறார்களோ அதை தான் இவங்க சொல்லி வச்சுட்டாங்க. வஹாபிகள் அல் குஃப்ரு மில்லத்தும் வாஹிதா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபாத்திஹா அர்வாஹி அவுலியா வசுல்ஹா அதாவது சாலிஹீன்கள் அவுலியாக்களுடைய ரூஹுகளுக்கு நாம செய்யக்கூடிய ஃபாத்தியா அனைத்து மூமின்களுக்கு செய்யக்கூடிய ஃபாத்தியா அதை வந்து பிராமின்கள் அவங்க படிப்பாங்க இல்லையா மந்திரம் அதோடு இது வந்து முஷாபஹா இருக்கு அதை போல இருக்கு. குரான் ஓதுறாங்க அதனால் அவங்க ஓதுறத மாதிரி அப்படின்னு சொல்றது சख्त कबीह कलिमात हैं. இது வந்து மிகவும் மோசமான கலிமாக்கள் ஆகும். जो उमूर खैर सदहा साल से खवास अहले इस्लाम में जारी हो और बिदात व मुनकरात से खाली हो और तशब्बुह भी मकसूद ना हो और उनकी सनद शरअन भी मौजूद हो उनके बारे में ऐसा लिखना सख्त बेजा है. எந்த விஷயங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக அஹ்லே இஸ்லாம்ல ஹவாஸுகள் அவர்களால் நடைமுறையில் இருக்கிறது பிதாத் முன்கிராத் அதை விட்டும் தூய்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல எந்த விதமான முஷாபஹத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அதுக்கு சனது ஷரியத்துல இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி இவ்வளவு மோசமாக எழுதுவது இது தவறான விஷயமாகும். அல்லாஹ் தாலா தௌஃபீக் அதபே ரஃபீக் ஃபர்மாவே. அல்லாஹ் தாலா அதபுடைய தௌஃபீக் அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு இவங்க அதை எழுதின உடனே அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அஞ்சு விஷயங்கள் தான். நான் 2 விஷயம் தான் சொன்னேன். हज़रत हाजी साहब मौसूफ ने इस तहरीर को मुलाहिजा फरमाकर हज़रत मौलाना बिलफज़ल वल कमाल औलाना अलहाज अलहाफिज मोहम्मद अब्दुल हक साहिब की खिदमत में भेजा. இது ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தஹரீரை பார்த்துட்டு இந்த நம்ம நாங்கள் மௌலானா முகமது அப்துல் ஹக் சாஹிப் அவங்களோட இடத்துல அவங்களுடைய खलीफाला தான் இருக்காங்க அவங்களோட இடத்துல அனுப்பிச்சாங்க இலாபாதி அவங்களோட இடத்துல அனுப்பும்போது तो उन्होंने इस पर ये लिखा हामिदा व मुसल्लिया व मुसल्लिमा मा कतबा फी हादल क़िरतास सहीहुन. இந்த பேப்பரில் எழுதப்பட்டது இது சஹீஹானது லா ரைபா ஃபீஹா இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆலம் व इल्मुहु अतम हर्ररहु मोहम्मद अब्दुल हक उफ़ियानुहु. फिर हाजी साहब ने यह तहरीर फरमाई तहरीर बाला சஹி और दुरुस्त है. பிறகு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி என்ன சொல்றாங்க, இந்த எழுத்தானது இது சஹியாக இருக்கிறது துருஸ்தாக இருக்கிறது और मुताबिक एतकाद फ़कीर के है என்னுடைய அந்த ஃபகீருடைய கொள்கைக்கு முத்தாபிக்காக இருக்கிறது தோதுவாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா इसके காத்திப்பு ஜஸாய खैर दे. அல்லாஹ் தாலா இதை எழுதக்கூடியவருக்கு நன்மைகள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி முகமது இம்தாதுல்லா ஃபாரூகி बेसबब गर अजीमा मौसूल नेस्त कुदरत अजल சபபி மாசூல் நிஸ் அப்படின்னு ஷேர் அந்த கவிதை வரி எழுதி அவங்க இது பண்ணுறாங்க. அடுத்ததாக அன்வாருல்லா ஃபாரூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹைதராபாத்தை சார்ந்த ஜாமியா நிசாமியாவுடைய பாணி அவங்க என்ன சொல்கிறாங்க, அல் ஜவாபு சஹீஹுன் मोहम्मद अनवारुल्ला. इस जो அடுத்ததாக जो अकायद इस किताब में मज़कूर हैं वह अहले सुन्नत के कुतुब में मस्तूर हैं. वल्लाहु आलम हर्रहुल मुफ्तकिर इला इमदादिल कवी ஹம்சத்துன் நக்வி உஃபியானுஹு. ஹம்சா நக்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் வந்து இதை வந்து எழுதுறாங்க. இந்த கிதாபில் இருக்க இதில் எழுதப்பட்டது எல்லாமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி இவங்கெல்லாம் வந்து இதை என்ன பண்ணுறாங்க, தஸ்தீக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது யார் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேഖே வந்து இவர் வந்து கிதாப் எழுதுறாரு, அவர் வந்து அவங்க புகழ்ந்திருக்காரு அப்படி இப்படின்னு எழுதுறாரு. இப்போ இந்த கிதாபிலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு எதிராக தான் ஃபத்வா கொடுத்துருக்காங்க, மாறாக அவங்களுடைய கடிதங்கள் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. எதற்காக சொல்ல வேண்டும் என்றால் இது வந்து ஹக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க சொல்கிறாங்களே ஒரு புதிய கொள்கையை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி கொள்கையை உருவாக்க இவர் தான் நினைக்கிறார்.
ஏன்னா நேர்மாறான கொள்கை, அதாவது இஸ்லாமும் குஃப்ரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பரேல்வியும் தேவபந்தியும் ஒன்று, இதில் ரெண்டுமே சுன்னத் ஜமாத்துக்கு தோதுவான கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. மாறாக பரேல்வி வந்து சுன்னத்து ஜமாத்தை சார்ந்த அந்த இது, தேவபந்தி வந்து இது வஹாபிஸ், அவங்களே அதை வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஆலா ஹதரத் ஃபாஜிலே பரேல்விக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதிராகவே பத்வா கொடுத்துருக்காங்க, அதுக்கு முனாசரா செஞ்சுருக்காங்க தேவபந்திகளோடு. மூன்றாவது விஷயம் என்ன சொன்னார், அந்த விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்கள் தான், மோசமான விஷயங்கள் தான், ஆனால் அவங்க எழுதுனாங்களா, இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் இருந்த வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பீர்பாய்களே இவர்கள் எழுதியிருக்கார்கள், அவர்களுக்கு ரத்தாக எழுதியிருக்கார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர்களே முனாதரா செஞ்சுருக்காங்க, அதுக்கு தக்ரீது வாங்கியிருக்காங்க. ஹுஸ்ஸாமுல் ஹரமைனுக்கு முன்னாடியே மக்காவுடைய உலமாக்கள், மதீனாவுடைய உலமாக்கள் இவர்கள் மீது ஃபத்வாவும் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் ஹக்கை ஏற்று, இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறோன்னா, உலமாக்கள் அவாம்கள் வழி தவறி போய்விட வேண்டாம் என்றால். கடைசியாக இவரிடத்தில் ஒரு கேள்வி, நீங்கள் வஹாபிகள் என்று யாரை சொல்கிறீர்கள்? முதல் விஷயம், வஹாபிகள் அவர்கள் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களா? ரெண்டாவது விஷயம். மூணாவது, தப்லீக் ஜமாத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா? ஏனென்றால் இவருக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தர் அவர் சொன்னதாக என்னுடைய நண்பர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த பரேல்விகள் தப்லீக் ஜமாத்தை அதிகமாக எதிர்த்ததின் காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் தப்லீக் ஜமாத் வளர்ந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ போலி தௌஹீத்வாதிகளை எதிர்க்கிறாங்களே, அதனால தான் வளர்ந்துச்சா? எதிர்க்காமல் இருந்ததுனால தான் வளர்ந்துச்சு. எதிர்த்தனால இன்னைக்கு அதோடைய நிலைமை என்ன? இப்போ இவங்க நான் உங்களிடத்துல கேட்குறேன், தப்லீக் ஜமாத்தை எதிர்க்கிறீர்களா இல்லையா? எதிர்த்தீர்கள்னா அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு எதிர்த்தீர்கள் அப்படின்னா எதற்காக எதிர்க்கிறீர்கள்? எதிர்க்கவில்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு போயிடும். எதிர்க்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய இந்த கூற்றின் பிரகாரம் என்ன ஆயிடும், அதிகமாக தப்லீக் ஜமாத் வளர்ந்து விடும். தமிழகத்தில் எதற்காக நாம் எதிர்க்கிறோம்? அவங்களுடைய பெரியார்களுடைய தவறான கொள்கைகள், அஷ்ரஃப் அலி தானியுடைய டீச்சிங்ஸை பரப்புவதற்கு தான் இந்த தப்லீக் ஜமாத் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இலியாஸ் காந்தலிவே சொல்றதாக மல்ஃபூதாத்தில் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்றால், எதிர்க்கவில்லை என்றால் தெரிந்து கொள்வார்கள் மக்கள். எதிர்க்கிறீர்கள் என்றால் எதற்காக எதிர்க்கிறீர்கள், இதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஹக்கை விளங்கி ஹக்கில் நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.